இங்க ஒரு பொண்ணு ஆம்பளை பையன் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு தன் அண்ணனுக்கு பதிலா கிளாஸ் ரூம்குள்ள எகிரி குதிச்சு உள்ள வரா. வரும்போது தெரியாம இந்த பையன் மேல பேக வச்சும் இடிச்சிடுறா. இதனால இந்த பையன் ரொம்பவே கோவப்படுறான். இதை பெருசா எடுத்துக்காம போன் பேசிக்கிட்டே கிளாஸ் ரூமை விட்டு வெளியில போயிட்டான். அங்க இருக்கிற பசங்க எல்லாருமே இவன் பிரின்சிபலுடைய பையன், சோ இவங்க கிட்ட கொஞ்சம் பார்த்து நடந்துக்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோவை பாருங்க. தென் இந்த பொண்ணுமே பையன் மாதிரி வேஷம் போட்டு ரொம்பவே ஹேண்ட்ஸமா இருக்கிறதுனால அங்க இருக்கிற எல்லா பொண்ணுங்களுமே இந்த பொண்ணு பின்னாடி தான் சுத்த ஆரம்பிக்கிறாங்க. தென் ரொம்பவே கடுப்பாகி லாக்கர் ரூம்லயும் போயிட்டு தன்னுடைய அண்ணனுக்கும் போன் பண்ணி இங்க நடக்கிற விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாங்க. அவங்க அண்ணனும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா, நான் இன்னும் 2 நாள்ல திரும்பி வந்துடுறேன்னு சொல்லிட்டு இருக்கான். தென் இவங்களை துரத்திட்டு வந்த மத்த பொண்ணுங்களுமே லாக்கர் ரூமுக்கு வெளியில நின்னுக்கிட்டு ஹே ஹேண்ட்ஸம் ஹீரோ வெளியில வா, நான் உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. தென் இவங்க கிட்ட இருந்து எப்படியா தப்பிக்கணுங்கிறதுனால இந்த பொண்ணுமே தன்னுடைய ஒரிஜினல் கெட்டப்ல பொண்ணு மாதிரியே வெளியில வராங்க. வந்து பார்த்தா வெளியில இந்த பிரின்சிபலுடைய பையனும் அவனுடைய ஃப்ரெண்டும் நின்னுட்டு இருக்காங்க. தென் அந்த பையனுமே இந்த பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் அப்படியே விழுந்துட்டான். தென் இந்த பொண்ணு அங்க இருந்து போகும்போது அவளுடைய இயரிங்ஸையும் விட்டுட்டு போயிடுறா. தென் அடுத்த நாள் இந்த பொண்ணு ஸ்கூல்ல ரெஸ்ட் ரூம் போகும்போது முதல்ல மென்ஸ் போற ரெஸ்ட் ரூமுக்கு போறாங்க. தென் அங்க போயிட்டு அங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிட்டு பயந்து போய் வெளியில ஓடி வந்துட்டு திருப்பி ஃபீமேல் ரெஸ்ட் ரூம்குள்ள போயிடுறாங்க. தென் இந்த பொண்ணு ஃபீமேல் ரெஸ்ட் ரூம்குள்ள போறத பார்த்தா இந்த 2 பொண்ணுங்களும் எப்படியாவது அந்த பொண்ணை மாட்டி விடணும் அப்படிங்கிற நோக்கத்துல வெளியில இருந்து இந்த பொண்ணையும் உள்ள வச்சு லாக் பண்ணிடுறாங்க. தென் அது மட்டும் இல்ல, தென் அங்க நடக்கிற எல்லா விஷயத்தையுமே வீடியோ ரெக்கார்ட் பண்ணி சோஷியல் மீடியாலயும் அப்லோட் பண்ணி எப்படியாவது இந்த பையனுடைய மானத்தை வாங்கிடணும்னு முடிவு பண்றானுங்க. தென் இதனால அந்த பொண்ணு ரொம்பவே பயந்து போறா. இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்க.